70,000 80,000 நல்லா பால் கறக்குற அது மாடு நல்லா அந்த பால் விலை கறக்கு விற்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வேணும் இல்லை. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு விவசாயி வந்து 70,000 80,000 மாடு கொடுத்து வாங்க அதுக்கெல்லாம் லோன் முடியுமா? கிடைக்குது. நீ பால் பண்ணை வச்சிருந்தீன்னா தெரியும். கூட்டுறவு சொசைட்டில போய் நீ மெம்பரா ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா கூட்டுறவு சொசைட்டில மாடு வாங்குறதுக்கு மாடு வாங்கி கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அதை இன்சூரன்ஸ் பண்ணிக்குவாங்க. மாடுக்கு எது ஒன்றாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும். எல்லாமே இருக்கு. நீங்க கேட்கறது எல்லாமே வந்து குதர்க்கமான கேள்விகளை வச்சீங்கன்னா அதுக்கு என்னால பதில் சொல்ல இயலாது. இல்ல நான் இது எல்லாமே ஏன் கேக்குறேன்னா பார்த்து வந்துடுறேன். இதெல்லாம் தெரியாம கூட நிறைய மக்கள் வந்து இருப்பாங்க. மக்களுக்கு வந்து நம்ம ஏம்மா நான் என்ன அப்போ சொல்றேன், இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியவாத மக்களுக்கு படுத்தலாம். தெரியணும் இல்ல. மக்கள் ஏன்னா வந்து நீங்க வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்று விளம்பரங்கள் பண்றதுலயே இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. விளம்பரம் பண்றோம்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு, எடப்பாடி விஜய் சொல்லுவாரு, சொல்லியிருக்காரு, பாடி சீமான் சொல்லியிருக்காரு. எடுபட்ட பாடி. அதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் ஒழுக்கமா நாங்க மக்களுக்கு தேவை. நாங்க தான் எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுக்குறோமே. நீங்க அந்த கிராம வில்லேஜ் ஆபீசரை பாருங்க, வில்லேஜ் ஆபீசரு தாலுகா ஆபீசரு அவங்கள பாருங்க.